கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இல்லாம உலகத்துல எந்த கோவில் ஊருமே கிடையாது. எதுக்காக மாரியம்மன் வழிபாடு? அதாவது நம்மளுடைய பூமி, நம்மளுடைய இந்தியா, பாரதம்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்தாலும் ஊர்ல பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாம் எதுவும் வராது. அப்போ அந்த விவசாயம் நல்லா நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடியது என்ன? நல்லா மழை பொழியணும். நல்லா மழை பொழித்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். அந்த மழை பொழியணும் அப்படின்னா மழைக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரியம்மன் தான். மாரி அப்படின்னாவே அது மழை அப்படின்னு பொருள். அப்ப அந்த மழை நல்லா பொழிந்தால் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தால் ஊர்ல எந்த விதமான பசி, பஞ்சம், பட்டினி வராது. அதனாலதான் நம்மளுடைய வழிபாடுகள்ல மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது இன்றியமையாத ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்ல ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டா ஒரு கிராமத்துக்கு ஒரு மாரியம்மன் இருக்கும். இன்னும் விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில் கூட நிறைய ஊர்ல இருக்காது. ஆனா மாரியம்மன் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ அந்த மாரியம்மன் அப்படின்றது நம்மளுடைய காவல் தெய்வமாகவும் கிராம தெய்வமாகவும் இருக்கக்கூடிய மூர்த்தி. இப்ப நம்ம கல்லணைக்கு எது கிராம தெய்வம்? நம்ம மாரியம்மன், அதுதான் நம்மளுடைய கிராம தெய்வம். அப்போ எதுக்காக இங்க அம்மன் வந்திருக்கா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தொண்டு தொட்டு இங்க நாம வசிச்சுட்டு வரோம். இங்க நம்ம பூஜை வழிபாடுகள் செய்து இங்க நம்ம மக்கள் எல்லாத்தையும் அம்மன் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இங்க மாரியம்மன் வச்சு தனியா இன்னும் எல்லா ஊர்ல போனா முன்னாடி சுயம்பு தான் இன்னும் அந்த சுயம்புக்கு பூஜை பண்ணி அதுதான் உள்ள மாரியம்மன் தலையா கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் வைத்த அந்த சுயம்பு இன்னைக்கு ஆலய திருப்பணி கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி பாலாலயம் நடைபெற்று விட்டது. அப்போ அம்பாள் பாலஸ்தாபனத்துக்கு வந்துட்டா. அடுத்து என்ன வேலை? சீக்கிரமா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்போ இந்த கோவில் அப்படின்றது நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறது. அப்ப யாருடைய பொறுப்பு கோவில் கட்டுறது? நமது பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், அதாவது தமிழ் மக்கள், ஹிந்தி மக்கள் எல்லாம் கிடையாது. பாரத தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒரே தாயுடைய வயிற்றிலிருந்து வந்தவங்க தான். எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான், ஒரே இனம் தான். எல்லாருமே அம்மன் முன்னாடி, மாரியம்மன் முன்னாடி எல்லாருமே பிள்ளைகள், குழந்தைகள் தான். அப்போ இந்த மாரியம்மன் கோவில் கட்டுவது அப்படின்றது உங்க எல்லாருடைய ஒரு முயற்சியாகவும் எல்லாருடைய ஒரு முயற்சியாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவில் சீக்கிரமா கட்ட முடியும். அதுவும் இங்க நம்ம என்ன கோவில் கட்ட போறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனே இங்க நாம கட்ட போறோம். அப்போ சமயபுரம் மாரியம்மன் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி வாய்ந்த தெய்வம். ஏன் சமயபுரம் அப்படின்னா சமயத்துக்கு வருவார். இந்த சமயம் நமக்கு ஒரு கஷ்டம், யாராவது சமயத்துல யாராவது உதவ மாட்டாங்களா? ஒரு நம்ம காசு தேவை இருக்கும், சமயத்துல யாராவது காசு தர மாட்டாங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நோய்வாய், ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஒரு ஜுரம், ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி நமக்கு சமயத்துல யாராவது நமக்கு உதவி செய்யணும். அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சமயத்துக்கு வந்து நமக்கு எல்லாம் உதவி செய்பவள், சமயத்திற்கு வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பவள் சமயபுரம் மாறி அப்படின்னு. அந்த அம்பால இந்த நியூ டெல்லியில எங்கேயுமே கிடையாது. முதல்ல நம்ம கோவில்ல தான் அந்த சமயபுரம் மாரியம்மன் வர இருக்கிறாள். அதனால அந்த சமயபுரம் மாரியம்மன் இங்க வரப்போறது மிக பிரசித்தம். அந்த